விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி ரத யாத்திரை உற்சாகமாக நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயபிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றினர். முன்னதாக கேப்டனின் பாடலுக்கு கட்சி தொண்டை சுழற்றிய பொடி பிரேமலதா உற்சாகமடைந்தது தொண்டர்களை கவர்ந்தது. மேடையில் பேசிய விஜயபிரபாகரன் 2026 விருதுநகர் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பிரேமலதா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜயபிரபாகரனே வெற்றி பெற்றார் என்றும் மற்ற கட்சிகள் பணபலம் காட்டியும் தேமுதிக மாநாடு மக்கள் பலத்தால் வெற்றி பெற்றதாகவும் பேசினார். மேலும், இதுவரை உங்களுக்கு அண்ணியாக இருந்தேன், இனி அம்மாவாக இருப்பேன் என உருக்கமாக தெரிவித்தார். கூட்டணி குறித்த கேள்விக்கு சென்னை திரும்பியதும் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசித்து 1 மாதத்திற்குள் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்றார். வெற்றி பெற்றால் சாத்தூர் பட்டாசு தொழில் பாதுகாப்பு, பைபாற்று தூய்மை பணி மற்றும் சுங்கச்சாவடி கட்டண பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். ஒரு பக்கம் சாத்தூரில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் அருப்புக்கோட்டையில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் விருதுநகரில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் திருக்கணக்குன்றம், ஒரு பக்கம் திருமங்கலம். அதனால எல்லா இடத்தையும் நிக்கிறோன்றீங்க. கண்டிப்பாக எப்படி நம்ம அண்ணியார் வந்து ஒரு பொட்டி வச்சு எல்லாருக்கும் ஓட்டு கேட்டாங்களா யார் பக்கம், அதே மாதிரி நான் இங்க பாக்ஸ் வச்சு விருதுநகர் எந்த தொகுதியில நிக்கணும்ட்டு என்னன்னா நான் ஜெயிச்சிருவேன் நினைக்கிறேன். மக்களோட ஆதரவு எங்க போனாலும் இன்னைக்கு ஒரே கேள்விதான், அன்னிக்கிட்ட யாரோட கூட்டணி, யாரோட கூட்டணி, யாரோட கூட்டணி. நானும் சர மாதிரியா பதில் சொல்லிக்கிட்டு தான் வரேன். இது இங்கேயும் இருப்பாங்க பிரஸ், அவங்களுடைய முதல் கேள்வி அதுதான், யாரோட கூட்டணி, எப்ப அறிவிப்பீங்க. இதுதான் அனைவரோட ஒரே கேள்வி. நம்ம மக்களுக்கு உங்ககிட்ட நான் சொல்ற மாநாடுல நான் சொன்னது மாதிரிதான், இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் தேர்தல். கேப்டன் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்துட்டு போயிருக்கார். இவ்வளவு நாள் அண்ணன் இருந்த வரைக்கும் உங்க அண்ணி, இனிமே உங்களுக்கு எல்லாம் அம்மா, உங்க தாயாக இருந்து இந்த கட்சியையும் உங்களையும் கட்டி காக்க வேண்டியது என்னுடைய கடமை, பொறுப்பு. அந்த கடமையும் பொறுப்பும் இருப்பதனாலதான் சிந்திச்சு யோசிச்சு ஒரு சரியான முடிவை எடுக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் விருப்பம் என்னவோ அதுதான் உங்களுடைய அண்ணியினுடைய விருப்பம். நீங்க யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் என்னுடைய எண்ணமும் என்பதை இந்த நேரத்தில்